இந்த மதராசி படம் பார்க்குறப்ப அங்கங்க உங்களுக்கு கஜினி நெடி கொஞ்சம் ஹெவியா வீசும். துப்பாக்கி படத்தோட நெடி ஓரளவுக்கு அங்கங்க வீசும். பட் படத்தோட ஃபைனல் ரிசல்ட் கேட்டீங்கன்னா குட். இதுல மொக்க படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது. படம் சூப்பராக வந்திருக்கு. அமரனுக்கு பிற்பாடு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குற படமா இந்த படம் அமைஞ்சிருக்குங்க. இதை நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அமரன் லெவலுக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆனா ஒரு ஹிட் படம்பா எஸ்கேவோட கெரியர்ல அடுத்த ஒரு ஹிட் படம்ன்ற மாதிரி தான் இந்த படம் ரிசல்ட் கொடுத்துருக்கு. நல்லா செலக்ட் பண்றாங்க. அதாவது முருகதாஸ் சார் ஐயோ அவரா அப்படின்னு நடிகர்கள் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இவரை பத்தி நல்லா தெரியும், மனுஷன் கம்பேக் கொடுத்தா வெயிட்டா இருக்குன்னு நம்பி அவர் கால் ஷீட் கொடுத்தாரு. முருகதாஸ் அவர்களும் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருங்க. சூப்பரா படத்தை மேக் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்துல உளவியல் பிரச்சனையை வச்சு கதையை ஒட்டு மொத்தமா நகர்த்தி கொண்டு போயிட்டு இருப்பாரு முருகதாஸ் அவர்கள். உளவியல் பிரச்சனை வேற யாருக்கும் இல்ல, படத்தை புரோட்டகனிஸ்ட் இருக்கார்ல சிவகார்த்திகேயன், இவருக்கு தான் உளவியல் பிரச்சனை இருக்கும். புரியுதா? உளவியல் பிரச்சனை இருக்க ஒரு கேரக்டர் வச்சு படம் முழுக்க நீங்க அவரே புரோட்டகனிஸ்டா வச்சு பண்ண வைக்கிறதா இருந்தா அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஆக்சுவலி படத்தை கை கொடுத்துச்சு மக்களே. இதை ப்ளஸ் பாயிண்ட்ல சொல்றேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி கலாச்சாரம் இருக்குல்ல, இதை அதிகமா தழைத்தோங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் நல்லா கண்டெய்னர் துப்பாக்கி கொண்டு வராங்க. கண்டெய்னர் எந்த தமிழ் படங்கள் பெரிய படங்கள் பார்த்தாலும் கண்டெய்னர் உள்ள வந்துகிட்டே இருக்கு. என்ன கூலி கண்டெய்னர் நம்மளை ஏமாத்துச்சு, பட் இந்த கண்டெய்னர் ஏமாத்தம் கொடுக்கல. தமிழகத்துல இது போல துப்பாக்கி கலாச்சாரம் பெருசா பெருக வைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஈஸியா புடங்குற மாதிரி துப்பாக்கியை கொண்டு போகணும்னு வில்லனுக்கு அங்க ஆசைப்படுது. அதுக்காக அட்டம்ப்டை முன்னெடுக்கிறாங்க. இந்த அட்டம்ப்டை உளவியல் பாதிப்பு உள்ள ஹீரோ தடுத்தாரா இல்லையா? அந்த முயற்சினப்ப என்னென்ன ஆச்சு? இதுதான் ஒட்டுமொத்த பட கதையை.